Hi viewers, welcome to Tamil Moto Tech. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, இந்த வண்டி வந்து Audi A6 C7 மாடல். இந்த வண்டியில என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பிரேக் பேடு, ரியர் பிரேக் பேடு எப்படி மாத்துறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வண்டியில இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. என்ன வார்னிங் மெசேஜ் வருதுன்னு காட்டுறேன் பாருங்க. இக்னிஷன் கீ ஆன் பண்ணிருக்கேன். ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வைப்பர் வாஷர் வந்து தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு வார்னிங் மெசேஜ் வருது. அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இத பாருங்க, இதுதான் வந்து பிரேக் பேட் வந்து தேஞ்சிடுச்சு, அதாவது பிரேக் பேட் வந்து ஊன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மெசேஜ். இந்த வார்னிங் மெசேஜ் வந்து கிளஸ்டர்ல அப்படியே கன்சிஸ்டிங்கா காட்டிட்டே இருக்கு உங்களுக்கு அப்படி டிரைவ் பண்ணும் போதும். இது வந்து ஃப்ரண்டா ரியரா அப்படின்னு தெரியாது, சரிங்களா? பட் ஆனா வந்து நம்ம ஸ்கேன் போட்டு டயக்னோஸ் பண்ணும்போது தான் அது தெரியும். இப்போ அந்த பிரேக் பேடு எப்படி மாத்த போகுது, அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை, என்னென்ன ஸ்கேன் போட்டு எப்படி பண்றதுதான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வண்டியை வந்து ரேம்ப்ல போடுறதுக்கு முன்னாடி, நான் இப்ப ரேம்ப்ல போட்டிருக்கேன். ரேம்ப்ல போடுறதுக்கு முன்னாடி இது A6 மாடல் என்றதுனால ஏர் சஸ்பென்ஷன் என்னும்போது வந்து ஜாக்கி மோடு போட்டுருங்க. வண்டியை வந்து ஜாக்கி மோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாக்கியோ இல்ல வந்து ரேம்ப்ல பிக்ஸ் பண்றீங்களோ பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணுங்க. இப்போ இந்த வண்டி பாத்தீங்கன்னா இந்த பிரேக் பேடு ஃபுல்லா தேஞ்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஃபுல்லா வந்து ஓன் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் பேடு சென்சார் பாத்தீங்கன்னா இதுதான் இங்கதான் வரும். இப்போ இந்த பிரேக் பேடு எப்படி மாத்தலாம்னு பார்க்கலாம். பிரேக் பேடு மாத்துறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ரிசர்வாயர் கண்டெய்னர், பிரேக் ஆயில் இருக்கு பாத்தீங்களா, பிரேக் ஆயிலோட ரிசர்வாயர் கண்டெய்னர் கேப்பை வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணி வச்சுட்டு இது சுத்தி வேணா ஒரு வேஸ்ட் வச்சுக்குங்க. ஏன்னா நம்ம பிஸ்டன் உள்ள தள்ளும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஃப்ளூயிட் வந்து அப்படியே ஃபுல்லா வந்து கீழே சிந்த ஆரம்பிச்சிடும். பிளஸ் வந்து ஆயில் வேஸ்ட் ஆகும், அதனால நமக்கு எப்படின்னு தெரியாது. அதனால சுத்தி வந்து வேஸ்ட் வச்சிருங்க. வேஸ்ட் வச்சுட்டு இப்போ ரியர் பிரேக் பேட் வந்து பார்க்கிங் எலக்ட்ரானிக் பிரேக் சிஸ்டம், இது பாத்தீங்களா, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பிரேக் சிஸ்டம் இருக்கிற வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியர் பிரேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் மோட்டர் டைப் வரும். உங்களுக்கு வந்து பார்க்கிங் சிஸ்டமே பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் மோட்டர் டைப் வரும். அதை வந்து நம்ம ஆக்டிவேட் டீஆக்டிவேட் பண்ணும். அதுல என்ன அப்படின்னு சொல்லணும்னா ஓபன் இல்லைன்னா க்ளோஸ். அது டூல்ல வச்சுதான் பண்ண முடியும். டூல் இல்லாம பண்ணலாம், ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அது வந்து கொஞ்சம் மெத்தடபிள் இல்ல. பட் டூல் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா வந்து பிஸ்டன் வந்து உள்ள போயிடும், ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஸ்டன் உள்ள தள்ளலாம். இது எப்படின்றதான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப ஸ்கேன் போட்டிருக்கேன். ஸ்கேன் போட்டு நம்ம நார்மல் ஆடிசிஸ் அதுலயே போயிட்டு உள்ள போயிட்டு போனீங்கன்னா உள்ள போன உடனே ஃபுல் டயக்னாஸ்டிக் வரும். டயக்னாஸ்டிக்கு நான் ஆல்ரெடி வேற டயக்னாஸ்டிக் பண்ணிட்டு டிடிசி எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அதனால இப்போதைக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் போங்க. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் போனீங்கன்னா இதுல பிரேக் பேட் சேஞ்சிங் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்தை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே Audi A8, Audi A3 அதர் மாடல் வரும். நீங்க அதர் மாடல் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இது A6, அதர் மாடல் கிளிக் பண்ணி 53 அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஐகான் ஓபன் ஆகும். இந்த ஐகான்ல பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, திருப்பி காட்டுறேன், 53 பிரேக் பேட் அப்படின்னு இருக்கு. அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா ரீட் ஃபால்ட் கோடு, கிளியர் ஃபால்ட் கோடு, ஓபன் ரியர் கேலிப்பர் ப்ரிப்பேரிங் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் பிரேக் பேட் அப்படின்னு இருக்கும். அப்புறம் க்ளோஸ்ட் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டிடிசி போட்டு ஏதாவது டிடிசி வருதான்ற செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து வேற கன்சர்னுக்காக ஸ்கேன் போட்டு எல்லாம் கம்ப்ளீட் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ ஓபன் ரியர் பிரேக் பேட் ப்ரிப்பரேஷன் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றத கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே இப்ப பாத்தீங்கன்னா ரியர்ல இருக்கு பாத்தீங்களா, கேலிப்பர்ல பிஸ்டன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சவுண்ட் வரும், மாதிரி ஒரு பிஸ்டன் வந்து மோட்டர் வந்து ரன் ஆகுற சவுண்ட் மாதிரி ஒன்று வரும். அந்த தெரியும் பாருங்க, இந்த ரியர் கேலிப்பர் லெப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைட்லயுமே பாத்தீங்கன்னா அந்த மோட்டர் வந்து ரன் ஆகும். ரன் ஆகுறது என்னன்னா 30 செகண்ட்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். அப்படின்னா அப்ப வந்து கேலிப்பர் பிஸ்டன் வந்து அது ஓபன் பண்ணி கொடுக்குது. சோ 30 செகண்ட்ஸ்க்கு நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 30 செகண்ட்ஸ் ஆன பிறகு இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணுங்க. இப்ப கேலிப்பர் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்ப நீங்க பிரேக் பேட் மாத்தலாம்னு சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். இந்த டூல் போட்டு தான் இப்படி பண்ணா உங்களுக்கு பிஸ்டன் வந்து ஈஸியா தள்ள முடியும். இல்லனா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, பட் அது நார்மலா வந்து உள்ள பின்னாடி மோட்டர் கழட்டிட்டு ஸ்க்ரூ போட்டு ஆலன் கீ கோட் பண்ணுவாங்க. பட் அந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணல. இப்ப இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிட்டு நீங்க ரியர் பிரேக் பேட் மாத்துற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். இது நார்மலா வந்து நம்ம எப்படி வந்து நார்மல் பிரேக் பேட் ஃபாலோ பண்ணுமோ அது ஃபாலோ பண்ணுவோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் ஆப்ஷன் ஒன்னு இருக்கு, அது வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ ரியர் பிரேக் பேடு கழட்டுறேன். இதுதான் வந்து பிரேக் பேடு, ரியர் பிரேக் பேடோட சென்சார், பிரேக் பேட் வார்னிங் சென்சார். அதாவது பிரேக் பேட் தேஞ்சிச்சுன்னா அதாவது இண்டிகேஷன் காட்டுற சென்சார். அந்த சென்சாரை வந்து மைனஸ் வச்சு நீக்கினீங்கனாலே அப்படியே நீங்கி வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கனெக்ஷன் அப்படியே போகும். அதுக்கப்புறம் ஒரு கப்ளர் வரும். அந்த கப்ளரை லூஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா
அதுக்கப்புறம் நார்மல் எப்படி வந்து நம்ம மாருதியோ உண்டாயோ எப்படி வந்து கேலிப்பர் ரியர் கேலிப்பரோ ஃப்ரண்ட் கேலிப்பரோ லூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் 13வது நம்பர் ஸ்பேன் 13 நம்பர் ஸ்பேனர் போட்டு ரிங்ஸ் இல்லைன்னா ரிங்ஸ் போடுங்க. ரிங்ஸ் போட்டு லூஸ் பண்ணீங்கனாலே 13வது 13 அதை போட்டு லூஸ் பண்ணீங்கனாலே இதை 2 போல்டு லூஸ் பண்ணி எடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா கேலிப்பர் வந்து வெளியில வந்துடும். அவ்வளவுதான், கேலிப்பர் வெளியில வந்தாச்சு. இப்ப இந்த கேலிப்பர் வெளியில வந்த கேலிப்பரை ஒரு டேக் வச்சோ இல்ல ஒயர் வச்சோ லாக் பண்ணி கட்டிட்டுங்க. இத பிஸ்டன் உள்ள தள்ளுறது அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் பேடை கிளீன் பண்ணிட்டு கேலிப்பர் கிரீஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பிரேக் பேட் மாத்துறது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. சோ 2 பிரேக் பேடு பழைய பிரேக் பேடு எடுத்தாச்சு. இப்போ அந்த பிரேக் பேடுக்கு வர அந்த கிளிப்ஸ் எல்லாம் எப்படியும் வந்து பிரேக் பேடு கிட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிப்ஸ் எல்லாம் புதுசு வரும். நார்மல் ப்ரொசீஜர் நீங்க எப்படி கிளீன் பண்ணீங்களோ கிளீன் பண்ணிட்டு கேலிப்பர் பிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கிரீசிங் பேக் பண்ணதெல்லாம் கிரீசிங் பேக் பண்ணிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணிடுங்க. இப்போ கிரீஸ் பேக் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் கிளீன் பண்ணியாச்சு. பிரேக் கிளீனர் இருந்தா பிரேக் கிளீனர் போட்டு கிளீன் பண்ணிடுங்க. கிளீன் பண்ணிட்டு இந்த கிளிப் வந்து அது புது கிளிப்பே கொடுத்துருக்காங்க. அந்த புது கிளிப் போட்டு லாக் பண்ணிடுங்க. மேலேயும் கீழே 2 கிளிப்பும் புதுசு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கிளிப் வரும். லெஃப்ட் சைடுக்கு 2, ரைட் சைடுக்கு 2 கொடுத்துருக்காங்க. 2 கிளிப்பையும் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் டூல் இருக்கும். இதுதான் அந்த ஸ்பெஷல் டூல். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பிரேக் பேட் சென்சார். அந்த பிரேக் பேட்லயே வந்து சென்சார் வந்து இன்டகிரேட்டடா வரும், அதாவது இன்பில்டா வரும். இந்த சென்சார் புது சென்சார் போடுங்க. மேக்ஸிமம் வந்து பழைய சென்சாரே போடாதீங்க, ஏன்னா அது வந்து தேஞ்சிருக்கு உங்களுக்கு. அது இந்த ஸ்பெஷல் டூல் போட்டு பிரேக் பேடை வந்து பிஸ்டன் உள்ள தள்ளுங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரேக் பேடை வந்து மாட்டிடுறேன். ஏன்னா பிரேக் பேடை வந்து அந்த சென்சார் இருக்க டைப்பு அந்த குரூ வந்து அது ஒரு மாதிரி பொசிஷன்ல மாட்டணும். நார்மல் வந்து இந்த சைடு மாட்டுங்க, ஃப்ரண்ட் வியூ பார்த்த மாதிரி மாட்டுங்க. அந்த இது இருக்கிறது வந்து அந்த சைடு மாட்டிட்டு இதுதான் வந்து ஸ்பெஷல் டூல் போட்டு பிஸ்டன் உள்ள தள்ளுறது. நீங்க நார்மலா வந்து மைனஸ் வச்சு நீக்கி நசுக்குனீங்கன்னா பிஸ்டன் வந்து உள்ள போகாது. இது வந்து த்ரெட் டைப் பிஸ்டன். பிஸ்டன் வந்து நம்ம டைட் பண்ணதான் வந்து பிஸ்டன் உள்ள போயிட்டே இருக்கும். சோ இந்த டூல் போட்டுட்டு ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும், லாக் பண்ணிட்டு அந்த ஒரு பொசிஷன் வச்சுட்டு 22வது ஸ்பேனர் இருக்கு, 22 ஸ்பேனர் போட்டு ஃபுல்லா பொசிஷன் போட்டு எப்படி நம்ம ஸ்டட் புல்லர் போட்டு லூஸ் பண்ண புல்லர் வெளில வருமோ, புல்லர் இதுவாகுமோ அதே மாதிரி தான். இப்ப நான் அது லூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்டன் வந்து உள்ள போயிட்டு இருக்கு. சோ இதுதான் வந்து ஸ்பெஷல் டூல். அப்படி இல்லைன்னா நோஸ் பிளேயர் வச்சு தள்ளி தான் பண்ணணும். அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒர்க் தான். பட் இந்த மாதிரி டூல் இருந்ததுன்னா ஈஸியா வச்சு பண்ணிட்டு பிஸ்டன் இப்ப உள்ள தள்ளியாச்சு. உள்ள தள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் புது போல்டும் கொடுத்திருப்பாங்க. பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த கேலிப்பர் பிஸ்டனுக்கு வர போல்டு 13 சைஸ் போல்டு வந்து 2 போல்டு வந்து புது போல்டு கொடுப்பாங்க. அது போட்டு டைட் பண்ணிட்டு இந்த சென்சாரை வந்து அந்த பின்னாடி பக்கம் இருக்க பிரேக் பேட்ல அதுல வச்சு அந்த குரூல வச்சு லாக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லாக் ஆயிடும். லாக் ஆன பிறகு இந்த பிரீதர் வழியா கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த கிளிப் எடுத்துன்னு போயிட்டு இங்க ஒரு பிராக்கெட் ஒன்று இருக்கும், அந்த பிராக்கெட்ல லாக்ல வச்சு அப்படி திருப்பி லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், லாக் ஆயிடும். அப்புறம் கப்ளர் போட்டு மாற்ற வேண்டியதான். அவ்வளவுதான். இது ரியர் பிரேக் பேட் மாற்ற ப்ரொசீஜர். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதே ப்ரொசீஜரை லெஃப்ட் சைடு பண்ணிருக்கேன். அதே வந்து ரியர் ரைட் சைடு இதே ப்ரொசீஜர் தான். ஆனா இந்த சைடு வந்து சென்சார் வராது, ஒரு சைடு தான் சென்சார் வரும், ஏதாவது ஒரு சைடு தான் வரும். இந்த வண்டிக்கு ரெண்டுமே ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி லெஃப்ட் சைடு தான் வரும், ரைட் சைடு சென்சார் வராது. சோ முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பேட் மாற்றுறது எப்படி. ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு பிரேக் பேட் மாற்றோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த சென்சார் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு தான் வரும். இந்த சென்சார் கப்ளரை கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒயர் பாத்தீங்கன்னா அந்த பிராக்கெட்ல மாட்டிட்டு இருக்கும். அந்த பிராக்கெட்ல இருந்து கழட்டுறதுக்கு மைனஸ் வச்சு நீக்கிட்டு அப்படி தள்ளினீங்கன்னா அந்த சென்சார் வெளியில வந்துடும். அவ்வளவுதான். ஜஸ்ட் இதுதான் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு பிரேக் பேடோட சென்சார். ஜஸ்ட் அப்படி ரிமூவ் பண்ணி எடுத்தீங்கன்னா வந்துட போகுது. அப்புறம் கேலிப்பரை கழட்டுங்க. கேலிப்பரை வந்து லூஸ் பண்றதுக்கு 13 ரிங்ஸ் போட்டு லூஸ் பண்ணீங்கன்னா கேலிப்பரை லூஸ் பண்ணிட்டு பிஸ்டனை மைனஸ் வச்சே தள்ளலாம். நார்மல் நம்ம வந்து மாருதி உண்டாய்க்கு எப்படி வந்து பிஸ்டன் உள்ள தள்ளுறீங்களோ அதே ப்ரொசீஜர் மாதிரி தான். அதனால வந்து மைனஸ் வச்சு தள்ளலாம். மைனஸ் வச்சு நார்மல் மைனஸ் வச்சு தள்ளினீங்கனால தள்ளிட்டு கேலிப்பரை லூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா 2 13 சைஸ் போல்டு அதை லூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுதான் போல்டு 13 சைஸ் லூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா பிரேக் பேடு வெளில வந்துடும். பிரேக் பேட் மாட்டுறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து ஃப்ரண்ட் சரி ரியரும் சரி வச்சு செக் பண்ணி பாத்துங்க, அதே சைஸா அதே பொசிஷன் கரெக்டா இருக்கான்றது வச்சுட்டு ஜஸ்ட் அவ்வளவுதான். இது நம்ம நார்மலா எப்படி நம்ம வந்து வண்டிக்கு மாட்டுவோமோ அதே மாதிரி தான் வச்சு மாட்டுறதான் ஈஸி தான். மாட்டிட்டு அதே 13 சைஸ் போல்டு போட்டு டைட் பண்ணி லாக் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும். அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்டன் வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு உள்ள தள்ளினதால பிஸ்டன் வந்து உள்ள போயிடுச்சு. போயிட்டு இப்போ வந்து டைட் பண்ண வேண்டியது. அவ்வளவுதான்,
நார்மல் 13 ரிங்ஸ் போட்டு லூஸ் பண்ணி டைட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து செல்ஃப் லாக். இந்த லாக் மாட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இது வந்து கரெக்டா வச்சு மாட்டுங்க. கொஞ்சம் சரியா மாட்ட வரல அப்படின்னா மைனஸ் வச்சு நீக்கி தான் மாட்டணும், இல்லைன்னா மூஞ்சில அடிச்சிடும். கொஞ்சம் சேஃப்டியா வச்சு மாட்டுங்க. ஜஸ்ட் அப்படி வச்சு நீக்கிட்டு ஒரு சைடு பிடிச்சிட்டு லாக் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்சார் மாட்டுறது. இந்த சென்சாரை ஜஸ்ட் அதே மாதிரி ரியர் சென்சார் மாட்டின மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு கிளிப் பண்ணிட்டு லாக் ஆயிடுச்சுன்னா லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் அதோட லைன் வந்து ரூட்டிங் வந்து அப்படியே கொண்டு வந்து அந்த ஸ்டட் பிராக்கெட்ல வரும். அந்த பிராக்கெட்ல வச்சு மாட்டினீங்கன்னா மாட்டிக்கும். இந்த பாருங்க, திருப்பி இந்த சைடு மாட்டுறேன், அதாவது ஃப்ரண்ட் ரைட் சைடு மாட்டுறேன். ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு முதல்ல மாட்டியாச்சு. ரைட் சைடு சேம் ப்ரொசீஜர், லெஃப்ட்டுக்கு எப்படி ஃபாலோ பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர். பட் ஆனா இந்த சைடு வந்து சென்சார் இருக்காது. சென்சார் எல்லாத்தையும் மாட்டி முடிச்சுட்டு வீல வந்து ஜஸ்ட் வந்து லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ அப்படி ரோல் பண்ணி பாருங்க. ரோல் பண்ணும்போது ஏதாவது ரப்பிங் சவுண்ட் வருதா, இல்ல வந்து ஃப்ரீயா இருக்கா, இல்ல டிஸ்க் ஏதாவது ஜாம் ஆகுதான்றது செக் பண்ணிக்கங்க. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா 4 வீல மாட்டியாச்சுன்னா இப்போ நம்ம ஸ்கேன் போட்டு கேலிப்பர் பிஸ்டனை வந்து ஓபன் மோட் வச்சிருந்தோம். இப்ப அந்த ஓபன் மோட வந்து க்ளோஸ் மோடு பண்ணணும். வண்டி வந்து பிரேக் பெடல் எதுவும் பம்ப் பண்ணாதீங்க. பம்ப் பண்றதுக்கு முன்னாடி இல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஓபன் மோட வந்து க்ளோஸ் மோடு பண்ணணும். சேம் தான் ஸ்கேன் போடுற மாதிரி அதே நார்மல் ப்ரொசீஜர் ஸ்கேன் போட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆடி உள்ள போயிட்டு, ஆடிக்குள்ள போனீங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்குள்ள போங்க. ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்குள்ள காட்டுறேன். இந்த பிரேக் பேடுன்றது பிரேக் பேடை கிளிக் பண்ணுங்க. பிரேக் பேடை கிளிக் பண்ணீங்கன்னா அதே தான் இக்னிஷன் கீ வந்து ஆன் பொசிஷன்ல இருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எதுவும் பிரஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லும். இதே தான் 3 இருக்கும். இது வந்து அதர் மாடல்ல போயிட்டு 53ல கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ முதல்ல வந்து ஓபன் இருந்தது, ஓபன் மோடு வச்சிருந்தா நீட் டு ரீப்ளேஸ். இப்போ வந்து க்ளோஸ் மோடு பிரேக் பேட் மாட்டினதுக்கு அப்புறம் இப்போ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். ஜஸ்ட் அதே மாதிரி தான் 30 செகண்ட்ஸ் வந்து ரியர் கேலிப்பர் பிஸ்டன் இருக்கு பாத்தீங்களா, மோட்டர் இருக்குல்ல, அந்த மோட்டர் வந்து திருப்பி வந்து அப்படியே ரன் ஆகும். அந்த கர்ரன் மாதிரி ஒரு சவுண்ட் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து மோட்டர் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இப்போ க்ளோஸ் மோடுக்கு போகுது. முன்னாடி வந்து ஓபன் மோட்ல இருந்த மோடு வந்து இப்போ க்ளோஸ் மோடுக்கு போயிடும். க்ளோஸ் மோடு முடிஞ்சிருச்சுன்னா 30 செகண்ட்ஸ் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து இதுவாயிடும். முடிஞ்சிடுச்சு. இப்ப கேலிப்பர் பிஸ்டன் ஹஸ் பீன் க்ளோஸ் மோடு. இப்போ வந்து அந்த எல்இடி லைட்னா வந்து டேஷ்போர்ட்ல வர வார்னிங் மெசேஜ் வந்து வராது, இண்டிகேஷன்ஸ் வராது. இப்ப வண்டியை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற இண்டிகேஷன்ஸ் தான். சோ இப்போ இக்னிஷன் கீயை நம்ம ஆஃப் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பெடல்ல பம்ப் பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். இப்ப இக்னிஷன் கீ ஆன் பண்றேன். இக்னிஷன் கீ ஆன் பண்ணி வண்டியை பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோன்னே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப ஸ்கேன் போட்டு ஒரு டிடிசி ஏதாவது இருக்கா, என்னென்ன டிடிசி இருக்கு, வேற ஏதாவது கன்சர்ன்ஸ் இருக்கான்றத செக் பண்றதுக்காக செக் பண்ணி பார்த்துக்கலாம். வண்டி நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸ்கேன் கனெக்ட் பண்ணிருக்கேன், வண்டி ஓடிட்டு தான் இருக்கு. அந்த வார்னிங் மெசேஜ் வரல, வெறும் வந்து வைப்பர் வாஷர் மெசேஜ் மட்டும்தான் வருது கண்டி. அதை தவிர்த்து வேற எந்த மெசேஜ் வரல. இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து வீல்லாம் மாட்டிட்டேன், வண்டியை ரேம்ப்ல இருந்து இறக்கிட்டேன். அதனால என்ன பண்றேன்னா வண்டி வந்து ஜாக்கி மோட்ல இருக்கு. ஜாக்கி மோட்ல இருக்கிறத வந்து ஆன்ல இருக்கிறத வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஜாக்கி மோட் எப்படி போறது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஏர் சஸ்பென்ஷன்ல போயிட்டு ஆன் இருக்கிறத ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப், அவ்வளவுதான். இப்ப ஜாக்கி மோடு ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப நார்மல் மோடுக்கு வந்துடுச்சு, அவ்வளவுதான். ஜஸ்ட் அது பண்ணியாச்சுன்னா போதும் உங்களுக்கு. இப்ப வண்டி ஓடிட்டு இருக்கு, இன்னும் டிடிசி கிளியர் ஆகல, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்ப வண்டியை வந்து இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி இக்னிஷன் கீ மட்டும் ஆன் பண்ணிட்டு டிடிசி ஃபுல்லா கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ண உடனே ஆல்மோஸ்ட் எல்லா டிடிசியும் கிளியர் ஆயிடும். கிளியர் ஆயிடுச்சுன்னா வேற ஏதாவது ஃபால்ட் கோட் இருக்கான்னு பாத்துக்கலாம். எந்த ஃபால்ட் கோடும் வரல, எல்லாமே கிரீன்ல தான் இருக்கு. பிளஸ் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். பிளஸ் பிரேக் பேட் வார்னிங் மெசேஜ்ன்ற மெசேஜும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வரல, வெறும் அந்த வைப்பர் வாஷர் லிக்விட் தான் இருக்கு. அந்த வைப்பர் வாஷர் லிக்விட் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் ஹோஸ் வந்து கட் ஆயிருக்கு, அதை நான் ரெடி பண்ணணும், அதுதான் ஒரு இஷ்யூ. இப்போ இந்த மோடு செக் பண்ணி பாருங்க. பார்க்கிங் இப்படி வந்து மேல தள்ளினீங்கன்னா பார்க்கிங் வந்து லாக் ஆயிடுச்சு, அதாவது பார்க்கிங்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப கீழே அப்படியே தள்ளினீங்கன்னா பார்க்கிங் பிரேக் வந்து ரிலீஸ் ஆயிடும், அவ்வளவுதான்.
அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வார்னிங் மெசேஜ் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மோட்டரும் ஆக்டிவேட் ஆகுதா அந்த மாதிரி டைம்ல ஜஸ்ட் கீழே தள்ளினீங்கன்னா தள்ளிட்டு வண்டியை மூவ் பண்ணீங்கன்னா இப்போ சும்மா ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் டிரைவ் எடுத்து பார்க்குறேன். ஏன்னா வந்து பிரேக் பேட் வார்னிங் மெசேஜஸ் ஏதாவது வருதா, பிரேக் பேடோட சவுண்ட் ஏதாவது வருதா, அதை தவிர வண்டியில வந்து வேற ஏதாவது அப்நார்மல் சவுண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் தான், சேம் ப்ரொசீஜர் தான் ஃபார் ஆடி A4, ஆடி A6, A8க்கும் இதே தான், சிமிலர் தான் வரும். பிளஸ் Q3, Q5 எல்லாத்துக்குமே வந்து ஆடியோட கன்சர்ன்ஸ்க்கு எல்லாமே வந்து பிரேக் பேடு, ரியர் பிரேக் பேடு எதெல்லாம் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் பிரேக் பேட் ஹேண்ட் பிரேக் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி டூல் போட்டு க்ளோஸ் மோடு ஓபன் மோடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரியர் பிரேக் பேடை மாத்துக்குங்க. மற்றபடி ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா நார்மலா தான், அதுக்கெல்லாம் வந்து நார்மல் ப்ரொசீஜர் மாதிரி தான், இப்போ இதே ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக்.